உச்சி பொழுதாச்சு, மணி 12 இருக்கும். இன்னும் 1 மணி நேரத்துல அம்மா சோறு கொண்டாருவா, சாப்பிடலாம். போய் வேலையை கவனி. ஆமா, மேல 10 மணி சொல்றியா? அங்க என்ன உங்க அப்பா கடியாரத்தை கட்டி தொங்க விட்டுருக்கான்? சூரியன் தான் எங்களுக்கு கடியாரம். காலங்காத்தால சூரியன் அங்க புறப்படும் போது மணி 5, உச்சிக்கு வரும்போது மணி 12, மலை அடிவாரத்துல மறையும் போது மணி 6. அவ்வளவுதான். இப்படி ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் கத்துக்கணும். ஆமாமா, தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு பெரிய கடியாரத்தை மேல கட்டி தொங்க விட்டு இருக்கும் போது நாட்டுல கோடிக்கணக்கான ஜனங்க கையில கட்டிக்கிட்டு அழுறாங்களே. மடியனுங்க போ. ஐயோ மிளகா. இதான் சாமியான. என்னடா இது 5 கால் இருக்கு? இது கால் இல்ல, தும்பிக்கை. அது கூட பெருசா இருக்குடா. ஆசீர்வாதம் பண்ண. யோ வாயா, யானை ஆசீர்வாதம் பண்ணா புள்ளியாரே ஆசீர்வாதம் பண்ண மாதிரி வா. நாம இங்க இருந்து கூப்பிட்டுக்கிறோம். அண்ணா வணக்கம். தாத்தா பாலு. ஐயோ சுத்த பயந்தா கோலியா இருக்கே. பக்கத்துல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. பயமா? எதுக்கா? நமக்கு கராட்டே எல்லாம் தெரியும், தெரியுமா? அப்ப கிட்ட வாயேன். அது தெரியாது. கூட்டிட்டு வா. வாயா, இந்த காசு பிடி. என்னது? காசா? கையில கொடு. இத பிடி. ஏன் கையில இல்ல, அது கையில. இங்க கை இருக்கு. இதான் யா கையே. நீயே கொடுத்துட்ட. இப்படி போக மாட்டா, இரு வரேன். ஒண்ணும் செய்யாதியா? அது என்ன? ஒண்ணும் செய்யாதியா, பயப்படாத. வாங்கிக்கடா. காசு குடியா? ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஆசீர்வாதம் பண்ணு. போதும் போதும். அண்ணா அண்ணா போதும். ஏம்பா ஆளை பார்த்தா வாட்ட சாட்டமா இருக்க, இந்த பயம் பயப்படுறிய? தைரியம் உருவத்துல இல்ல, உள்ளத்துல இருக்கணும். ஹாய். அடட, ஏன் இப்படி அழைச்சிருக்கு யானை? ஏப்பா, இதை விட ஒரு கம்பீரமான யானை வாக்கூடாதா? இது குட்டி யானம்மா, குழந்தை மாதிரி. இனி பெருசாயிடும். பெருசாயிடுமா? ராமையா 200 ரூபாய் கொடு. கணேசா வாங்குடா வாங்குடா, ஐயா கிட்ட வாங்கு. இரு. அம்மாட்ட வாங்கு. அப்படி அழகு, இந்த யானை என்ன மாதிரி? எப்படியா? மூளை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. யார் நல்லவங்க கெட்டவங்க உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிருச்சு. என்ன மேன், கிண்டலா? ஆமா. நீ ஏமா கோச்சிக்கிற? அவரு பொதுவா தானே சொன்னாரு. இத பாரியா, இப்போ இந்த யானை என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். இல்ல, எங்க அம்மா குணம் உனக்கு தெரியும், ஜாக்கிரதை. கணேசா, நமக்கு அதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. ஆசீர்வாதம் பண்ணுப்பா. பண்றா. அங்கடா. கரெக்ட் நடக்கடா. என்ன பண்ணாலும் பண்ணாதேமா, கில்லாடிமா நீ. அம்மா, இத வச்சுதாமா நான் பொழப்பு நடத்துறேன். நான் புள்ள குட்டிக்காரன். ஆனா உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ஊர் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். ஆனா தயவு செய்து யானைய மட்டும் விலை கேட்காதீங்க. அது எப்படி டேடி முடியும்? அத்தனை பேருக்கு முன்னால இந்த யானையை அவமானப்படுத்துச்சு. இத பாரியா, இந்த லாரி, வேனு, காரு, ஸ்கூட்டர் எல்லாம் ஏன் இங்க நிக்க தெரியுமா? என் பொண்ணு கார்ல போனப்ப அவளை மதிக்காம இதெல்லாம் முந்திட்டு போச்சு. உடனே அங்கேயே விலை கொடுத்து வாங்கி இங்க நிறுத்திட்டேன். இதையெல்லாம் வாங்கி இருக்கும் போது இதை விட்டுருவனாயா? ஐயா, இத வச்சுத்தாயா நான் பொழப்பே நடத்துறேன். இத பாரியா, சொன்னதையே சொல்லிட்டு இருந்த கொண்டே போட்டுருவேன். விலை என்ன சொல்லு? 5 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய்க்கு வாங்கினாங்க. சரி, 10 15 வாங்கிக்க. அது யானைக்கு மட்டும் இல்ல, உனக்கு சேர்த்துதான். அது மட்டும் இல்ல டேடி, இவன் வளர்த்த யானையை அவமானப்படுத்ததுனால இவனுக்கும் இவன் யானைக்கும் 3 வேளை சோறு போடக்கூடாது. 1 வேளை தான் சோறு போடணும், அதுவும் உப்பு இல்லாம. ஏய், கவனமா எழுதிக்கடா. ஞாபகம் இருக்குங்க. எது? யானைக்கும் யானைக்காரனுக்கும் 1 வேளை தான் சோறு போடணும், அதுவும் உப்பு இல்லாம. வெரி குட். ரொம்ப திமிர் பிடிச்சவ போல இருக்காளே. போல இருக்கா? பயங்கர திமிர் பிடிச்சவ. மேல எஸ்டேட்ல பாதி இவளுக்கு தான் சொந்தம். வாய பழக்காத. நட. அப்பங்காரன் பெரிய கோடீஸ்வரன். இவளை எதிர்த்துக்கிட்டா என்ன செய்வா தெரியுமா? ஏதோ வச்சுக்கிட்டாவா? ஐயோ, எதிர்த்துக்கிட்டா. ஓ, எதிர்த்துக்கிட்டா. எதிரிக்கு நிறைய பணம் கொடுத்து வீட்டுல வேலைக்கு சேர்த்துட்டு மொட்டை அடிச்சு அடிமை வேலை செய்ய சொல்லுவா. இப்ப கூட அவ வீட்டுல 7 8 மொட்டைங்க இருக்காங்க. குட் ஈவினிங் மேடம்.
குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் மேடம். ராதா ரத்தம் தான் ஆள் விழுங்கும் அதிசயம். பொன்மானை தேடி பாப்பா போட்ட தாப்பாள். பாப்பா போட்ட தாப்பாளா? ஜக ஜகா சாமியாரின் சரத்த சல்லாப்பங்கள். சரசு தொழதொழாவென்று நைட் கவுனை போட்டுக்கொண்டு சாமியார் வரவுக்காக கட்டிலில் காத்து கொண்டிருந்தாள். சாமியார் மெதுவாக எட்டி பார்த்தார். அறையில் யாரு இல்லை என்று தெரிஞ்சதும் சாமியார் சந்தோஷமாக மெதுவாக மெதுவாக உள்ளே நுழைந்தார். சாமியார் மெல்ல மெல்லமா சரசு இருக்க இடத்துக்கு வந்தார். வந்து என்ன பண்ணார்? சரசு சாமியாரை கண்டதும் சந்தோஷத்துடன் ஏன் இவ்வளவு லேட்டு என்று கேட்டுக்கொண்டே கட்டி அணைத்துக் கொண்டாள். மங்கிற வெளிச்சத்தில் சரசு தேவதையாக தோன்றினாள். அது சரி, சாமியார் ஏற்று பண்ணிக்கிறா. சாமியார் அவளை கட்டி அணைத்து முகத்தோட முகம் இணைத்து இச்சு இச்சு. சாமியார் அவளை கட்டி அணைத்து முகத்தோட முகம் இணைத்து இச்சு இச்சு முத்தம் கொடுத்தவாறே அவளை கட்டிலில் தள்ளினார். என்னையா கதவுல இருக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தேனே, ஞாபகம் இருக்கா? என்ன பத்தி உனக்கு தெரியாது. சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல படிக்கிற பேருக்கு என்ன பேர் தெரியுமா? அறவே மன்னன் பேரு. அப்படியா? இப்ப எப்படி இருக்கிறேன்னு பாரு. நீங்களே இறங்க இறங்க. சுறுசுறுப்பா நம்ம கூட அரைச்சு வந்துட்ட. பரவாயில்லையா, நீ சீக்கிரத்துல எல்லா வேலையும் கத்துக்கிட்ட. என்னது, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பதிலே பேச மாட்டேன்ற. எங்க போயிட்ட? எங்க ஆளை காணோம்? யோ, என்னையா பண்ணிட்டு இருக்க? என்ன இதெல்லாம்? அதெல்லாம் சரியா இருக்குமா? அறுத்துட்டு இருக்க பாத்தியா? ஒரு நெல் கூட சிந்தாம அறுத்துருக்க. இப்படி அறுத்தா பொழுது விடிஞ்சிரும். இது பாரு, இப்படி அறுக்கணும். நெல்லெல்லாம் சிந்தி போயிடும். உங்க அப்பா ஒரு சொத்தாப்போ எங்க அப்பா ஒரு சொத்து தானே போகும். பரவாயில்லையா? பரவாயில்ல. இது அப்போ சொல்லிட கூடாது. இப்ப பாரு.